ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ஜின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலான்னு வரானா, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நகண்டு போயிடுறா. ஜின்னுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. என்னடா இவ நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது, ஒரு வேளை சின்ன வயசில் அவள் லவ் பண்ணா இல்லையா, அது நம்மளுடைய ஜின்னுக்கு தெரியும். அந்த பையனை தான் ஒரு வேளை நினச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இங்கே பாருமா, சின்ன வயசில் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தே அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டவுடனே நம்ம ஹீரோயின் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் பாத்ரூமில் போயிடுறா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவுடைய பேரை சுவி அப்படின்ற மாதிரி எழுதுறா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவுடைய பேர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ அவங்க டாக்டர் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் பழசெல்லாம் ஹீரோயின் பற்றி அவன்கிட்ட சொல்லி வச்சுருப்பான் போல இருக்குது. இது மாதிரி சின்ன வயசு காதல் அடிக்கடி மனசில் எட்டி பார்க்குதுடா அப்படின்ற மாதிரி இவன் கேஷுவலாக நம்ம ஹீரோ பேச, ஃப்ரெண்டுக்கார திட்டுறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கு, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது, இப்படிலாம் பண்ணாதடா, தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோ சரி நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், நான் மறந்துட்டேன் ஹீரோயினை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இப்படியே மறுநாள் ஆகுது. இவங்க அந்த யூனிஃபார்முக்கான வேலையெல்லாம் பயங்கரமாக மும்மரமாக பண்ணிகிட்ருக்க, இந்த வழக்கம் போல் கேவோடைய அந்த ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க கோச்சிட்டு. அப்போ இந்த சிடுமூஞ்சிக்கார பொண்ணை பார்க்குறாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திரும்ப அந்த காலனிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்தில் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவள் ஒரு என்வலப்பை ஓப்பன் பண்ணுறா. அவர் போனதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே பணமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த சிடுமூஞ்சி பொண்ணு என்ன சொல்லி அனுப்பியிருப்பானா, இன்னும் 2 நாளில் இந்த காம்பவுண்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா. இப்படியே நம்மளுடைய ஜின்னுக்கு ஒரு சந்தேகம் நம்ம ஹீரோ மேலே. இப்படியே நம்ம ஜின்னு என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசில் இருக்கிறப்ப எனக்கு கை உடஞ்சிருச்சு, ஒரு குளிர்காலம் போல் நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அது மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டால், எனக்கு ஒரு குளிர்காலம் அப்போ தான் இது மாதிரி காலில் ஏதோ ஃப்ராக்சர் ஆச்சு, நான் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜின்னுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட அந்த குட்டி வயசு லவ்வர் சொல்லிட்டு. இங்கே இந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 அடியாள்கள் பயங்கரமாக அடித்து கையெல்லாம் உடைச்சிட்டு அந்த இடமே சேதாரமாக்கிட்டு போயிடுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு யாருக்கும் ஒன்றுமே புரியல. ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு அப்படி மலையில் நனைஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி கையில் கெட்ட போட்டுட்டு 1 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜே சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே யாரும் அந்த யூனிஃபார்ம் டீலிங்கிறதுனால தான் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, யாருக்கு தெரியும், யார் வேணால் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம லூசியும் அவங்க தம்பியும் உட்காந்துட்ருக்காங்க மழை பெய்யுதுன்னு பயந்துட்டு. இந்த பசங்களுக்கு ஏதோ சாப்பாடை நாய்க்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டு தொலைங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு போக, இங்கே லூசியோட தம்பிக்கு கோவம் வருது. நீங்கள் இப்போல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறப்போ, என்னடா ஓவராக பேசுகிற, ஒன்றால் தான் எங்கள் சந்தோஷங்கள்லாம் நாங்கள் இழந்துட்டோம், உங்கள் அப்பா அம்மா இறந்த போனால் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒன்றால் தான் இன்னும் கே அங்கிள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காரு, ஒன்றால் தான் நாங்களாம் அப்படி ஜாயிண்டாக இருந்து சாகுறோம் இங்கே, இல்லைன்னா தனித்தனியாக எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம், உங்களால் தான் பிரச்சனை, எங்கேயாவது போய் செத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம லூசியோட தம்பி என்ன பண்ணுறான்னா, அக்கா வாக்கா நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கூப்பிட்டுட்டு நடு ராத்திரியே வெளியேறிடுறாங்க எங்கள் வீட்டை விட்டு. காலையில் நம்ம ஜே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஜின்னு சொல்கிறா, இன்றைக்கி நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ எதுக்குன்னு சொல்லி கேட்டால், லூசியும் உங்கள் தம்பியும் காணும்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த கார் கீயை கொடுத்து, இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு கொஞ்சம் தேடினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு காரை கொடுத்து விட்றான். நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். இப்படியே காலையில் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு பார்த்து ரொம்ப டெம்ட்டாக அது பசிக்கும் இல்லையா, அப்படியே யாரும் சாப்பாடை வச்சுட்டு ஏதோ திங்ஸ் வாங்க போகிறாங்க. அங்கேருந்து ஒரு பண்ணை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு 2 பேருமே திருடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட ஜே அங்கிள் பசங்களாம் எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி பேர் சொல்லி கத்திட்டு இருக்க, இங்கே லூசி விடுடா போகணுன்ற மாதிரி சொல்கிறப்போ, தம்பி வேண்டாம், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேணாங்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ரொம்ப கோவமாக வராது ஜே. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் போய் தொலைஞ்சிருச்சிங்க இல்லையா, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஜேக்கு தெரியும் இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டு அந்த பசங்களை என்னடி பண்ணின அப்படின்ற மாதிரி அடிக்க, அப்படியே அந்த பெட்டி ஓப்பன் ஆகிடுது. அதில் தான் அந்த என்வலப் இருக்குது. இந்த அம்மா அந்த என்வலப்பை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறப்போ கரெக்டாக நம்ம ஜே பார்த்து அதில் இருக்க பணத்தை பார்த்துட்டு, இது மாதிரி யார் கொடுத்தா இவ்வளோ பணம்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பொம்பளை எல்லாமே சொல்லிடுது, நான் தான் ஆளை வச்சு அவரை அடித்தேன், இது மாதிரி இந்த காலனியை காலி பண்ண சொன்னாங்க, ஒழுங்காக பணத்தை எடுத்துகிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவை பார்க்க சடனாக போகிறா. இங்கே ஹீரோக்கு இவ எதுக்குடா இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் ஆகுது. ஏன்னா அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பாட்டில்
பணத்தை தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் சாய்ச்சி போட்டான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அப்படியே அந்த மீட்டிங்கில் இருந்தவங்கலாம் வெளியே போகிறாங்க. அவங்க என்னப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி காசிப்லாம் பேச இந்த சைனாக்கார பொண்ணு பார்த்து முறைக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் கேட்குறா, பணம் இருந்தால் நீ என்ன வேணா பண்ணுவியா, பணத்தோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்குறா. ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு என்னம்மா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இதை வச்சு என்ன பண்ணணும் எதுன்னு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்காக பணத்தை வச்சு நீங்கள் ஆளெல்லாம் வந்து அடிப்பீங்களா, உங்களுக்கு தேவைன்னா மனுஷங்களை துன்புறுத்துவீங்களா, அந்த உலகத்தில் நீ டோட்டலாக இருக்கிறதே வேஸ்ட்டா, எதுக்குடா நீ இப்படி உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு கையை கட்டிட்டு போக, இங்கே ஹீரோக்கெல்லாம் கோவம் வருது. என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காண்டாக நம்ம ஜின்னிக்கிட்ட அவள் என்ன தான் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த உலகத்தில் வாழ்றதே ஒரு தண்டம்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அடியே நான் என்னடி பண்ணினேன், வந்தேன் திட்டுனேன், நீ பாட்டில் போயிட்டுருக்க, என்ன பண்ணன்னு கூட நீ சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கான். ஹீரோயின் அப்படி சொன்னதுனால இப்போ வந்து அந்த சிடுமூஞ்சி வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தெரியும் இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இப்படி பண்ண, ஆளை வச்சு எதுக்கு வந்து அடிச்சவங்கள அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்கள வந்து காலி பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு இவ சொல்கிறா. உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உங்கள் அப்பாவை கேட்டு தான் நான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வித்தனா விட்டா சொல்ல, அப்படின்னா ஒன்று எதுவும் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதுதான் உண்மை அப்படின்றப்போ சொல்கிறா இவ. இனிமேல் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நடுவில் நீ இந்த விஷயத்துக்குள்ளே வராத, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். இப்படி போகிறப்போ அங்கே வந்து நம்ம லூசியும் அவன் தம்பியும் போட்டு அடி நடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா திருடி சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றி விடுறான், காசெல்லாம் கொடுத்து. அந்த பிள்ளைங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு ஓரளவு வந்து கேட்சப் பண்ணிடுறான். அப்படியே அந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஷூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த காம்பவுண்டில் போய் விட்டுட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிவிட, இப்படியே வந்து பசங்க உள்ளக்க வரதை பார்த்துட்டு நம்மளுடைய ஹீரோயினும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. யார் கூட்டிகிட்டு வந்து விட்டான்னு சொன்னால் அது மாதிரி ஜென்ரல் மேனேஜர் தான் கொண்டு வந்து விட்டாங்க, சிஇஓ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின் வெளியே வந்து ஓடி வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பின்னாடி இந்த தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வாடான்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, எதுக்கு எனக்கு நிறைய டெஸ்ட் பண்ணும், என் உடம்புக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ சொல்கிறியா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு வந்து லிவர் கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான். அது வந்து எவ்வளோ ஸ்டேஜில் இருக்குது, நான் எத்தனை மாதம் உயிர் வாழ்வுன்னு சொல்லி கேட்டால் 3 மாதம் தான் நீ உயிரோடு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஆடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா, நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னதை நினச்சி அவன் வருத்தப்பட, இப்போ வானத்தை பார்த்துட்டே அவன் லக்கி ஸ்டார் மாதிரி சிம்பிள் வச்சுட்டு சொல்கிறான், இது மாதிரி இந்த வானத்தில் நான் எத்தனாவது லக்கி ஸ்டாராக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு நினச்சி ரொம்பவே நம்ம ஹீரோ வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்படி காலையில் ஆகிடுது. அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை காலையில் வந்துட்டு அவள் என்ன செய்கிறான்றதை பார்க்குறதுக்கு தான் அவன் மனசு தேடுது. அதுக்காக நம்ம ஹீரோயினை பார்க்க வர, அவள் செய்கிற சேட்டைகளெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே ரசித்து ஹாப்பியாக இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு யாரோ நம்மளை நோட்டம் போடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சைட் போயிட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கால ஏக்கமா, அப்படியே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். 2 பேத்துக்குள்ளே இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் ஆகுது. அப்படியே ஸ்மைலை போட அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம ஹீரோக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டுட்டு பொறையேறிக்குது பயங்கரமாக. நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, இது எப்படி சாப்பிடணும், இது கூட சாப்பிட தெரியல, இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வந்து எழுதி காமிக்கிறாப்புல, இதை மாதிரி வந்து உன் லாஸ்ட் வாழ்க்கையில் கடைசி நாட்கள் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீ எப்படி வாழ்வ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வந்து என்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பேன், ஆனால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது, அதுக்கான முயற்சி எடுத்தோமே நினச்சி நான் சந்தோஷமாக இருந்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ எழுதுறா. சரி ஹீரோக்கும் வந்து சரி ஓகே அப்படின்னா வந்து இப்படி தான் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு லக்கி ஸ்டாரை வந்து நீ எப்படி சொல்வோம் உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டாரோட சிம்பிளை மட்டும் சொல்லி காமிக்கிறா. ஏன்னா தனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளை வந்து யாருக்கும் சீக்ரெட்டாக இருக்கணும், அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு வேலை இவ தான் சின்ன வயசில் பார்த்த ஹீரோயினாக நினச்சி தான் கேட்டிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போக நம்ம ஹீரோ சடனாக ஹீரோயினை பிடிச்சி இழுக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகிறாங்க. அவள் உதட்டில் வந்து அந்த டம்பிங் சாப்பிட்ட அந்த சாஸ் ஒட்டி இருக்கும், அதை இவன் தொடச்சி விட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக ஃபீலிங் ஆகிடுது. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடுறா. இப்படியே நம்ம ஹீரோயின் எழுதின அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு லைஃப்பில் ஒரு மோட்டிவ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இனிமேல் நான் ஆஃபீஸ்க்கெலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இவன் வந்து சும்மா ஊர் சுற்றி பார்க்க இது மாதிரி ஆரம்பிக்கிறான். இவனை கொண்டு போயிட்டு நம்ம ஜின்னை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டெல்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு
அப்படியே எல்லாரும் தீயா வேலை செய்கிறாங்க அந்த 500 யூனிஃபார்ம் செய்கிறதுக்காக. இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் இறங்கி வராங்க. அவங்க பாட்டில் ஒரு தையல் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் திருந்திட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோ இத்தனை நாளாக சாப்பாடை வந்து அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ தான் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட போகிற ஆயில் கம்மியாகிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் ஹீரோயின் சொல்லியிருப்பா, நம்ம எப்போ சாப்பிட்டாலும் டேஸ்டியாக அது எப்படி இருக்குன்னு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணி நல்லாவே சாப்பிட்றான். இப்படியே வயிறு வலி ரொம்ப அதிகமாகுது அவனுக்கு. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்ருக்க, இவங்க ரவ்வும் பகலும் தச்ச துணியை பார்த்தா ஒரு 250 ட்ரெஸ்ஸு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, ஏன்னா 500 ஆர்டர் இல்லையா, இவங்க திரும்பவும் தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட வேணாம் செத்து தொலைஞ்சிடுவேன் போதும் நிப்பாட்டுன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது. இன்னும் அவங்களுக்கு வந்து இங்கே தங்குற நாட்கள் அதிகம் பண்ணி தராங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாவம் ரொம்ப வைத்த வழியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கான். ஆனால் அந்த சைனாக்கார பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுது ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு. அவளே வந்து டேரெக்டாக ஹீரோவை பார்க்க வரா, ஆஃபீஸ்க்கு வராதனால நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், எதுக்காக நீ என்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு. இந்த அவங்க அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறா. இவன் பேசுகிறான், இது மாதிரி வந்து அந்த ரெயின்போ காலனியை காலியெல்லாம் பண்ண சொல்லக்கூடாதுப்பா, அது என்னோட முடிவு, நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறப்போ ஒழுங்கு மரியாதையாக அது வந்து காலி பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு ஃபோனை வைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், எதுக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவனை வந்து ரிலீஃபாக இருக்க விடுங்கன்னு சொல்கிறப்போ இவர் வந்து மனைவியாக எதிரியாக நினைக்கிறாரான்னு தெரியல, அப்படி திட்டுறாரு தன்னோட மனைவியை. அவங்களே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்படியே மறுநாள் ஆகிடுது. நம்மளுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோட ஃபியான்சி கேட்குது, எங்கள் ஹீரோயின் பொண்ணு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலே அவள் எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அவள் சைனா போயிருக்காமா ட்ரீட்மெண்ட்காக அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படியே வந்து இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, இந்த பையன் ஆல்ரெடி நம்ம இன்னொரு ட்ராமாவில் வந்திருக்காப்புல. அப்படியே வந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவன் வந்து சைனாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவள் பேசியிருப்பா. இவனுக்கு இவன் மேலே லவ் இருக்க போல இருக்குது. இது மாதிரி ஒன் சைட் லெவலில் அவன் ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து இந்த சிடுமூஞ்சி பொண்ணு விடுறதாக இல்லை. நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண, ஹீரோ வந்து நான் இல்லாட்ட அந்த உலகம் என்ன இயங்காதான் என்ன அப்படின்ற மாதிரி கத்த, இந்த பக்கம் பண்ணியிருக்குது நம்ம ஹீரோயின். என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு டவுட் ஆகிடுச்சு. நீ தான் ஷின்ஷினா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஷின்ஷின்னா 2 தடவை வந்து ஃபோனை நாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினும் ஃபோனை நாக் பண்ணுறா. சரி நீ என்னை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்குறப்போ அப்படியே வந்து நாக் பண்ணியே அவள் வந்து சிக்னல்ஸ்லாம் கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் விளாட்றதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக ஆறான். ஆனால் மனசுக்குள்ளே நம்ம 3 மாதத்தில் இறந்து போயிடுவோம், எதுக்கு அவள் மனசில் தேவையில்லாத ஆசைகளை நம்ம வளர்க்கக்கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு சாரி நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் டைப் பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுடுறாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு ஸ்கிப் பண்ண முடியாது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கூட அப்படியே வந்து பார்க்குறான். இப்படியே வந்து 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இது மாதிரி ஹீரோயின் வந்து நீ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அவங்கள தங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, இது மாதிரி என்ன நீ எப்போயும் வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் வந்து ஏழைகளை வந்து சிரிக்க வச்சேன், என் வாழ்க்கையில் சிரிப்பு வரும்னு நினச்சேன், கஷ்டம் மட்டும் தான் எனக்கு மிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் சரி வாப்பா அவனோட சூப்பர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஒரு மவுண்டன் மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனோடனே நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் கூட சின்ன பிள்ளையில் இருந்த ஞாபகங்கள் அதிகமாக வருது. அதனால அவனால் அங்கே இருக்க முடியல. ஹீரோயினுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு குட் பை மாதிரி எழுதி வச்சிடறான். நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி குட் பைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ வந்து கிளம்பி அவனோட சொந்த நாட்டுக்கு வந்துடுறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும், அது வரைக்கும் முகம் தெரியாதவங்களோட வாழ்கிறத விட முகம் தெரிஞ்சு என்னை பழகுனவங்களோட நான் வாழ்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அப்பா வந்தானே காய்ச்சி பூச்சின்னு கத்துறாரு. இவன் சொல்கிறான், என்னை திட்டுறதுக்காக நீங்கள் வந்து சைனா வரேன்னு சொன்னீங்கப்பா, உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நானே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தியான்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்வான், ஆமாம்மா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே ஃபியான்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஒன்று புக் பண்ண, இவனுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே பயங்கரமான ஒரு வயிறு வலி வருது. அந்த பிள்ளை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அங்கிள் சொன்னது ஞாபகம் வருது. கடைசி வாய்ப்புன்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காத நீ கடைசி வாய்ப்புக்காக நீ ஏங்குவ, அப்போ தான் கடைசி வாய்ப்புனா என்னன்றது உன் வாழ்க்கையில் நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சாபம் மாதிரி விட்டுருப்பாரு. அதை இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. இப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட அங்கிளை மீட் பண்ண தான் போயிருக்காப்புல. அவர் இவனான்ற மாதிரி தான் பார்த்துட்டு அவர் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா சாப்பாடெலாம் விற்று போச்சு, நான் இந்த தடவை சும்மா சொல்லலை, நிஜமாலே விற்றுடுச்சுப்பா, காசுக்கு தானே உனக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறப்போ, அப்படின்னா வியாபாரம் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற இவன் போகிறானா, அவளுக்கு மனசு கேட்கல. லாஸ்ட்டாக ஒரு ரைஸ் இருக்குது, எனக்காக நான் எடுத்து வச்சேன், வேணா உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர்
அவர் வாயால் தரேன்னு சொன்னதுனால இவன் லைஃப்பில் இவனுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்கிறதுக்கு அப்படின்ற நம்பிக்கை நம்ம ஹீரோவுக்கு வருது. இப்படியே வந்து இவங்க கஷ்டப்பட்டு ஓரளவு நல்லாவே தச்சு முடிக்க இப்போ வந்து நம்ம ஜின்னி இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். ஹீரோயின் கேட்குறா, எதுக்குடா இங்கே வேலை செய்கிற, கார் ஓட்ட போலையான்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி எங்களோட ஓனர் அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து சொந்த நாட்டுக்கே போயிட்டான், இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டல்லாகிடுது. என்னது அவன் போயிட்டானா, இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் அவளே அறியாமல் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. ஹீரோக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. இப்படியே நம்ம ஹீரோ வந்து பிசியில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு டைப் பண்ணுற மாதிரி எழுதுறான். எழுதிட்டு நான் 2026 வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, நீ வருவேன் ஆனால் அங்கே நான் வரமாட்டேன்னு இவன் ஃபீல் பண்ண இப்போ ஃபியான்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவளையாவது ஹாப்பியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்க இப்படியே நம்ம ஹீரோயின் அவள் வேலையை பார்த்துட்டு அப்படியே அவங்களோட லைஃப் அப்படியே வந்து தனித்தனியாக மூவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே ஃபியான்சியை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ரூமில் விட்டுட்ருக்கான். அந்த பிள்ளை வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கு, என்கிட்ட வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சுவி அப்படின்ற மாதிரி கூப்பிட அது ஒரு ஏலியன் கண்ணை வச்சு பார்த்துட்ருக்கு. நம்ம ஹீரோவுக்கு புரியுது எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு கிஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு போக, இருந்தாலும் நம்மளோட ஃபியான்சி இந்த அளவுக்கு ஜென்டல்மேனாக இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பொங்கிக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காலையில் சன்ரைஸை பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். இங்கே வந்து ஃபியான்சி பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு என்னையே காலையில் பார்க்க வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அந்த ரிங்கை பார்க்குறான். அவனுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே இவருக்கு தூக்கி வாரி போடுது. எதுக்காகடா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சும்மா ஏதோ விளையாடுற அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ சைனா போகிறப்பே அங்கே என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மனமாற்றத்துக்கு யார் காரணன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு வந்து லிவரில் கேன்சர் இருக்குது, நான் 3 மாதத்தில் இறந்து போக போகிறேன், உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலமா அப்படின்னு சொல்கிறப்போ இது இவளால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு ரிங்கையும் கழட்டிடுறான். இனிமேல் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என்னை நினச்சி வந்து உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னமும் இவளால் நம்பவே முடியல. அப்படியே வந்து 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. நீ வந்து உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதனால நீ ஒரு நல்ல பார்ட்னரை பார்த்துக்கோ, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து எனக்கு கூட சிரிச்சு காமி அப்படின்னு சொல்கிறப்போ இவ பயங்கரமாக அழுதுட்டு ஹக் பண்ணுறா. இப்படியே 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஃபியான்சி இறக்க போகிறான்னு தெரிஞ்சால் அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இப்படியே அம்மா கூட வந்து டிவி பார்க்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி நிறைய நம்ம ஹீரோ குட் மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறான். இப்படியே வந்து ஒரு கேமரா வாங்கிட்டு போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இறந்து போனதுக்கப்புறம் அது அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு எல்லாரையும் பற்றி அவன் வந்து பேசி ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்படியே வந்து ஹீரோவுடைய ஃபியான்சி ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கப்போ அவனுடைய ஃப்ரெண்டு வந்து எதுக்கு இப்படி டல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்க அவள் அழுது பயங்கரமாக புலம்புறா. இந்த மாதிரி வந்து அவள் என்னை என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிட்டா, எனக்கு மனசு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வரானா. இந்த ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு சம்மாடி நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் அவளை அழுக வச்சிருப்ப, உன்னை நம்பி வந்தவ இப்படி பிரேக்கப் பண்ணி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்த வைக்கிறே, இன்னொரு தடவை நீ அழுக வச்சா செத்தடா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நீயாவது அவள் மேலே அக்கறை வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போக அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இவன் ஜெலஸ் ஆகிறான், அதனால கடைசியில் அவளை வந்து இவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவன் ஹாப்பியாக போயிட்டு இருக்க இவனுக்கு வந்து நம்மளை திருப்பி வந்து அடிடான்னு இவன் சண்டைக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு போகல. இப்படியே வீட்டுக்கு போனால் அப்பா ஒரு பக்கம் அக்கப்போரை கூட்டிகிட்டு இருக்காரு. நான் வந்து உன்னை சிஇஓ பதவியிலேருந்தே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துடுது. நீங்கள் மட்டும் தான் வந்து எல்லாரையும் ஃபயர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, கடவுள் நினச்சாருன்னா உங்கள் பையனையே வந்து ஃபயர் பண்ணிவிடுவார், நீங்கள் என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் தான் கடவுள் மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், என் வாழ்க்கையை வந்து தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, நீங்கள் எனக்கு சாப்பாடு போடாட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டு ஒரு ரத்த வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படியே அம்மா கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, அப்பா கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பேசுனீங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு கேட்க, நீங்கள் ஏமா வருத்தப்படுறீங்க, அவருக்கு தான் உங்களை சுத்தமாக பிடிக்காது, அவர் வந்து பணத்துக்காக தானே உங்களை கல்யாணம் பண்ணார், அதுக்காக தான் உங்ககிட்ட போய் ரூடாக நடந்துக்கிறாருன்னு சொல்கிறப்போ இல்லைப்பா நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் அப்பா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சரியான பேர் அவர் தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா மனசில் உள்ள காதலெல்லாம் இன்னும் கொட்டி தீக்குறாங்க. பையனுக்கு வந்து அம்மா இன்னும் வெகுளியாகவே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம். இப்படியே நம்ம ஹீரோ வந்து அவனுடைய திங்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பல திங்ஸ் எல்லாம் எரிக்கிறான். ஏன்னா அவனோட ஞாபகம் வந்து அப்பா அம்மாவுக்கு அதிகமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் இதெல்லாம் எரிக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட அந்த ஃபோட்டோவும் அவன்கிட்ட இருக்குது. அதை எரிக்க அவனுக்கு மனசே வரையில. சரி 2026 வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், ஆனால் அவள் எனக்கு என்ன பதில் சொல்லியிருக்கா அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து போய் பார்க்கணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அது அப்போ தான் என் ஆத்மா சாந்தி ஆகும்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹீரோயின் அந்த ரிப்ளை எடுக்கிறதுக்காக போகிறான். இவனும் ஒரு லெட்டர் வந்து எழுதிட்டும் போகிறான். ஹீரோயின் கிட்ட என்னென்ன இத்தனை வருஷம் பேசணும்னு நினச்சானோ அதை எழுதிட்டு அப்படியே போகிறான். அப்படியே போயிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு அவனோட லெட்டரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் வச்சுருக்க அந்த லெட்டர்ஸ்லாம் எடுக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் மட்டும் வைக்கல, ஒரு பண்டல் லெட்டரே அங்கே வச்சுருக்கா. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த லெட்டரை வச்சுட்டு போவா. அவன் மனசில் என்னென்ன தோணுதோ ஹீரோ கிட்ட பேசணும்னு எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு போவா. இன்னும் வந்து நம்ம சீக்கிரமாக மீட் பண்ண போகிறோம், நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், நம்ம இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்போம்னு சொல்லி தெரியல, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக ஒரு லெட்டர் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன பிள்ளை லவ் பண்ணுறேன்னு கேட்டிருப்பான். அதுக்கான பதிலை தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து அந்த ஜூ டாக்டரை வந்து பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோ போக, என்னப்பா அவன் பழைய காதலை வந்து திரும்ப ரீகால் பண்ண வந்திருக்கேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே ஹீரோ வந்து ஆமாம் எனக்கு சில பல டவுட் இருக்குது, அன்றைக்கி அவளை பார்த்தீங்க இல்லையா, அவள் எப்படி இருந்தா, அவள் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவள் என்ன துருன்னு செம்ம ஹாப்பியாக செம்ம சார்மிங்காக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நெக்ஸ்ட் டைம் அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து என்கிட்ட என்ன பதில் சொல்லணும்னு நினச்சாலும் அதுக்கான ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஏக்கமாக பேசிட்டு போக, கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணுவீங்கப்பா, இந்த ஃபேக்ட் விதி உங்களை சேர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி நம்ம ஹீரோக்கு வயிறு வலி வேற வந்துடுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டாக்டர் கூடன்னு ஓடி வராரு. இவன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து வாப்பா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவர் ஒரு நோட்டு மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை கொடுத்துட்டு இந்தாப்பா, கடைசியாக வந்து அந்த ஹீரோயின் பேர் சொல்ல, அந்த பொண்ணு வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த நோட்டு வச்சுக்கோ, அவன் ஞாபகமாக இருக்கட்டும் உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்க்குறான். சின்ன வயசில் எழுதின எல்லாமே இருந்திருக்கு. அதில் ஒரு சின்ன க்ரீட்டிங் மாதிரி இருக்குது. அந்த க்ரீட்டிங்கை வந்து டாக்டருக்கு தான் எழுதியிருப்பா. அது டாக்டர் ட்ரீட் பண்ணதுனால தேங்க்யூ லெட்டர் மாதிரி எழுதிட்டு இப்படிக்கு சோ ஷின் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினோட பேர் தான் ஷின்ன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபோன் நம்பர் வாங்குறப்போ பேர் கேட்டிருப்பான் இல்லையா. ஆனால் சின்ன வயசில் அவள் சொன்ன பேர் வந்து கொரியன் நேம். அதனால தான் நேமை வச்சு தான் அவன் இன்னமும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பான் நம்ம ஹீரோயினை. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான் நம்ம சின்ன வயசில் லவ் பண்ண காதலி அப்படின்றத நம்ம ஹீரோக்கு 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். விதி நம்மளை எப்படி போய் அவள்கிட்ட சேர்த்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கப்போ கதவு டப்புன்னு அடிக்குது. பயந்து போய் அம்மா அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு குரலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. ஹீரோயின் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட காதலை சொல்கிறாரா, இல்லை கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மறைக்க போகிறாரா, இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் எப்படி நம்ம ஹீரோ தான் அந்த சுவின்றதை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வர எபிசோடில் பார்க்கலாம்.